ஆரம்ப காலத்து சிறுத்தைகள்னா அடி வாங்கிருக்கிறான். ஜட்டியோட உட்கார வச்சிருக்காங்க போலீஸ். டீயை குடிச்சுட்டா சாரி சார், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல. குச்சியை எடுத்து நீ சிறுத்தையா எங்க சீரு பாப்புன்னு வாயில குத்தி இருக்கிறாங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒருத்தன் டிப் டாப்பா மிடுக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போறானா அவன் சிறுத்தை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒருவன் நல்ல தமிழ் பெயர் சூட்டி இருக்கிறான் என்றால் அவன் விடுதலை சிறுத்தை. ஒவ்வொருத்த மேல சொல்லு. பண்ணி பண்டாரம், பூனை மணி, சாரோ பாம்பு, மாட்டு ரவி. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தெளிவான கொள்கை அரசியல் ஒருவன் பேசுகிறான் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் அவன் விடுதலை சிறுத்தை. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவமலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம். இதுக்குதான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்ட பசங்களா அருந்துகிட்ட முண்டங்களா. நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணி இருந்து நாளை காலை 5 மணிக்குள்ள அவரை நான் யார போட்டு தரலான்னு கேட்டப்ப எம்ஜி திருமலையப்பன் பேரை சாய்ஸ் பண்ணி கொடுத்தது என் கூட ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டுற கருண் சிறுத்தை. போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சுவாங்க, ஓடிடுவாங்க. அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. என்ன கேஸ் போட்டுருவான்? 147 அன்லாஃபுல் அசெம்பிளி, எல்லார் மேலயும் அதான் போடுவாங்க. அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சுட்டா 307 போடுவாங்க. அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க, கண்ணாடி உடைச்சிட்டா. பேருந்து மேல கண்ணாடி பட்டா 307 கூட போடுவாங்க. போடட்டும், கேஸை எதிர்கொள்வோம், நீதிமன்றம் போவோம், வழக்குகளை சந்திப்போம். என் மேல எவ்வளவு கேஸ் எனக்கே தெரியாது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அடங்க வரி இன்னைக்கு முடிவு பண்றா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு அத்து வீரு திவரி எழு திருப்பி அடி. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அடங்க வரி நீங்க அடிச்ச அடியில வீச பிச்சுக்கிட்டு போயிருச்சுடா. இவர்கள் எல்லாம் சாமானிய அரசியல் கட்சிகளை போல குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுபவர்கள் இல்லை. மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா ஸ்டெடியா நிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க, போரிக்கு பசங்க. இந்திய அரசியலிலே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு பிரதமர் யார் முதல்வர் யார் என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார். யாரு யாருக்கிட்ட விடுற? இவன் சஞ்சய் ராமசாமியா? உழைப்புனா என்ன தெரியுங்களா? உழைப்புனா என்ன தெரியுமா? இப்படி நான் கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? தன்னுடைய உடலை வருத்தி தன்னுடைய அத்தனையும் இழந்து தன்னுடைய இனத்திற்காக தன்னுடைய மக்களுக்காக. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான், நானும் பொண்ணும் இல்ல. அதன் விடுதலைக்காக களத்திலே நிற்பவர்கள் தான் தலைவர்கள் என்றால் எங்கள் ஒற்றை தலைவன் எங்கள் அண்ணன் திருமாவர்கள். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். நீ என்ன சாதிச்சிட்டேன்னு மீசிய மூஞ்சி பூரா ஒழுக விட்டுருக்க. நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? தேர்தல் முடிந்த அன்னைக்கு திருமாவளவனை கூட்டிக் கொண்டு பாதுகாப்பா கூட்டாந்து இங்க விட்டோம். எவனோ ஒருத்தன் பின்னாடியே வந்துட்டான் அப்படின்னு இருந்தாலும் ரூம் விட்டே வரல. சும்மா இவர் இருட்ட பார்த்தா போயிடுவாரு. நைட்ல இருட்டுல போய் ஒண்ணு கூட இருக்க மாட்டாரு ஒரு தனியா. கேட்டுக்க ஒண்ணு இல்ல சார், ஒரு பாமக அவங்க எதுக்கோ வந்தாங்க போல இருக்குது.
அந்த வண்டி முன்ன பின்னே வந்திருந்தது. உடனே இருந்தாலும் வண்டி திரும்பி வந்துட்டார். ஐயோ எனக்கு கொல்ல போறாங்க, எனக்கு அதை ஆயிடுச்சு இதை ஆயிடுச்சுன்னு. அப்புறம் பார்த்தா அவன் எங்கேயோ ஒரு பெட்ரோல் பங்க்ல திரும்பி பெட்ரோல் போட போயிட்டான். நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா மண்ண பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகர கிட்ட பார்த்தாலே தெரியும். அது பூரா கம்பி பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க, நாங்க பணம் கட்ட வேண்டியது இருக்கு. ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி. ஒவ்வொரு முறை 100 200 கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க. தம்பி இந்த கொடி பூரா கீழே இறக்கு. இனி கொடி வேண்டாம் பிளீஸ். கொடி அப்படியே கொடி கீழே இறக்கு. கீழே படுக்க போடு, கொடியா கீழே படுக்க போடு. அது பூரா கம்பி பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க, நாங்க பணம் கட்ட வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு முறை 100 200 கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க. நீங்க தப்பாவே ஃபீல் பண்றீங்க. அதுக்கு பல ஆயிரத்துல நம்ம கட்ட வேண்டியிருக்கு. அப்படியே கீழே போடுங்க, கீழே போடுங்க. நல்ல வேலை ஊரை விட்டு போகலையே. என்னையா விஷயம்? ஐயா என் கடையில இருந்த படிக்கணும் தரத்தையில ஆட்டையை போட்டு போயிட்டாச்சு ஐயா. சரி அதற்கு எங்கிட்ட வந்து சொல்றீங்க? போறதுக்கு அப்புறம் காணாம போச்சு. மொத்த ஐட்டத்தோட விலை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 5000 ரூபாயா? 5000 அட பாவி, 5000 பொருளை வாங்கிக்கிட்டு 500 ரூபாய் குட்டியா மாத்திட்டா. அப்ப நீங்க நினைச்சீங்களா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ எங்கடா வர்ற? நான் தானே வரணும். இது என்னோட சொந்த பிரச்சனைடா. மோசம் போனவே நானு. ஏமாந்தவனுக்கான அந்த வேதனை என்னன்னு தெரியும். நீ தலையில போறாரு. அந்த களவாணி பிள்ளைக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டண்டா. பாஸ் ரெடியா? டேய் 10000 ரூபாய் பல்கா வாங்கினீங்களா? ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தியாடா நீ? இப்ப ஏதாவது ஒரு நல்ல ஆக்சன் பண்ணுங்க. நான் எடுக்கிறேன். நல்லா இல்ல. அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. சூப்பர். இன்னும் கொஞ்சம் கிளிக்கே. ஸ்டாலின் சொல்றாரு, நான் போற இடத்துல எல்லாம் மீட்டிங்ல எல்லாம் மக்கள் என்ன பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு. கூட்டத்துல இருந்து எவனோ ஒருத்தன் டோப்பா டோப்பான்னு கத்திருக்கா. இவர் அப்பா அப்பான்னு கேட்டிருக்கு. யார் சொன்னா டெல்லியில எங்க பேசலன்னு யார் எடுத்து காட்டுங்க. எதா எடுத்து காட்டுங்க. எதா எடுத்து காட்டா? அதுதான் தொங்கி போயிருங்க. அதை எடுத்து காட்டினா போதுவாங்க. எல்லா நடிகரும் தான் சொல்றேன். இல்ல எதை சொல்றாங்க எனக்கு புரியல. உண்மையா தப்பா சொல்றாங்கன்னா அவர் பாவம்ல வரவங்கள அவரே பிடிக்காம கிண்டல் பண்றியா? அங்கன்னு சிரிக்கா, பேசுறவனு சிரிக்கா, நம்ம காமெண்ட்ஸ் எங்களும் சிரிக்கிறாரு. சார் இந்த பிரதமர் இல்ல, இன்னும் 100 பிரதமர் வந்தா கூட திமுகவும் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே சரியா ஒண்ணுமே காணாங்க. அதனால ஃபர்ஸ்ட் புரியல, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அங்க பாரு, எந்த கட்சியிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்து எவனும் சீட்டு வாங்க இயலாது. 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட கொஞ்சம் அனுசரிச்சு போனா தான் சீட்டு. இல்லைன்னா அனுசரிச்சுன்னா என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்னா அதுதான் அர்த்தம். எது அனுசரிச்சு போறது? ஆமா அதான். ஆமா ஆம்பளை கூட வா. ஏங்க என்ன பேசுறீங்க? ஒரு மனுஷனா பேசுறீங்க, மிருக மாதிரி பேசுறீங்க. தமிழகத்தின் போராளியின் போடணும். என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா தமிழகத்தின் போராளியே. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா அருந்துகிட்ட முண்டங்கடா. இதை எப்படி ஏற்றுக்கொள்வது தெரியவில்லை. தமிழகம் அப்படிங்கிறது திமிழகம் என்று அச்சுப்படையாகி இருக்கிறது. யாருடைய பொறுப்பாக இருக்கும் அப்படின்னா, அப்ப எவனோ தமிழ் தெரியாத ஒரு தற்கொலை முண்டம் தான் எழுதி கொடுத்துருக்குங்கிறது அங்கேயே தெரிஞ்சு போச்சு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.